அப்ப இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? வாங்க வாங்க மகாராஜா. அதாவது என்னுடைய வேலை முடிஞ்சாச்சுன்னு தானே சொல்ல வரேன். நீ சும்மா அசத்திட்டியே, பிரமாதம். உங்களை குஷிப்படுத்த எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இன்னும் கொடுப்பீங்களா? ராஜகுமாரி, இது வரைக்கும் நாங்க ராஜஸ்தானை பார்த்ததே இல்ல. எங்க எல்லாரையும் உங்க கூட கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ராஜு, ஜக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உதயகட் போய் சேர்ந்துருவோம். அங்க இளவரசி ராஜஸ்ரீக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால அரண்மனைக்கு போன உடனே உங்க வாழ்க்கையை காட்டாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். என்ன? அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்க பாருங்க, அவங்க தான் இளவரசி ராஜஸ்ரீ. இளவரசி, இவன் தான் எங்களோட பீம். டோலக்பூருக்கு பெருமை சோட்டா பீம். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பீம். இந்துமதி டோலக்பூரை விட உன்னை பத்தி தான் அதிகமா என்கிட்ட பேசுவா பீம். என் தங்கச்சி இங்க இருக்காளா? இவங்க எல்லாருமே இந்துமதியோட நண்பர்கள். நம்முடைய விருந்தினர்களா இங்க வந்திருக்காங்க. டோலக்பூர்ல இருந்து மகாராஜா இந்திரவர்மா வரலையா? இல்ல, வரல. அவர் பக்கத்து நாட்டு மாமன்னரை பாக்குறதுக்காக போயிருக்காரு. அண்ணா, இவன் தான் பீம். இவன் ஒரு மாவீரன், தெரியுமா? இவன் வீரனா வேணா இருக்கலாம், ஆனா டோலக்பூரின் பெருமை இவனா? என் கூட வா இந்து, உங்களுக்காக நான் ஒரு அழகான அறைய தயார் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க. நீங்க வந்து தங்கறதுக்காக நேத்தே இந்த அறைய சுத்தம் பண்ணி வச்சிட்டோம். பாருங்க. ஆமா, இது தொட்டு பாரு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இப்ப பசி எடுத்திருக்குமே, வாங்க, விருந்து தயாரா இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. உனக்கு என்ன தைரியம்? என்னை எவ்வளவு நேரம் இங்க காக்க வச்சிட்டே? அட, யார் இவரு? அவன் தான் தேல்புரத்தோட மகாராஜா கோகார் சிங். அவனை கண்டாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உன் மீசையை இப்ப முழுசா எடுத்துட போறேன். இங்க ஏதோ தவறு நடக்குது. எல்லாரும் சீக்கிரமா வாங்க. நான் தான் ஏதாவது செஞ்சாலும். ராஜகுமாரன் ஜெய்சிங் வந்திருக்காரு. இந்த தேளுங்க குட்டியா மாறிடுச்சு. இதோ பிடிச்சிட்டேன். அப்பா, இங்க பாத்தீங்களா? மந்திரியாரே, இந்த தேள்கள்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு உடனே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த பாலைவனத்துல தேளெல்லாம் இருக்கும் இல்லையா? இத நான் ஏன்கிட்ட வச்சுக்கிறேன். நாலா பக்கமும் தேடிக்கிட்டே இருங்க, அப்பதான் அந்த தேள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியும். பீம், இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஆனா தேளை கண்டுபிடிக்க முடியல. இந்த தேள் எல்லாத்தையும் யாரோ வெளியில இருந்து தான் இங்க கொண்டு வந்திருக்கணும். எனக்கு என்னவோ அந்த கோகார் சிங் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் அவனதான் சந்தேகப்படுறேன், ஆனா நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அச்சச்சோ, இதுக்கு முன்னாடி இந்த இடம் இந்த மாதிரி இல்லையேப்பா. நல்லா மாட்டிக்கிட்டோமே. பீம், இப்ப என்ன பண்றது? பீம், எனக்கு ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன வழி தவறி இந்த பக்கமா வந்துட்டீங்களா? சாதாரணமா இங்க வரவங்க இப்படிதான் தொலைஞ்சு போவாங்க. ஏன் கூட வாங்க, வந்து தண்ணி குடிச்சிட்டு. இந்த தேளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அங்கதான் நம்ம வீடு இருக்கு, வாங்க.
எல்லாரும் தண்ணிய குடிங்க. பாவம் ரொம்ப தூரம் நடந்து வெயில்ல அலைஞ்சிருக்கீங்க. தாகம் அடங்கும். இப்பதான் தாகம் அடங்குச்சு. இங்க சூடா வீசுற காத்து நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுச்சு. இதுல இருக்கிற இந்த தேளுங்க தேள்புரத்துல மட்டும்தான் இருக்கும். தேள்புரம் என்ன பசங்களா தெரிஞ்சுதா? தேள்புரம் அப்படின்னா கோகார் சிங். அவன் உண்மையிலேயே ரொம்ப கெட்டவன். அவன் கிட்ட ஒரு ரத்தின கல் இருக்கு. அந்த கல்லோட சக்தியை வச்சு இந்த குட்டி குட்டி தேளுகளை அரக்க தேளா மாத்திடுவான். கேட்டியா? இது எல்லாமே அந்த கோகார் சிங் செய்யற வேலைதான். ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த விவரங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப சரி, நாங்க புறப்படுறோம். அரண்மனைக்கு போற வழிய நான் காட்டுறேன். இதோ நாம அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாரு பீம், எவ்வளவு வீரர்கள் சுத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து என்னத்தை தேடுறாங்க? அதோ இளவரசி இந்துமதி அங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னத்தை ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்காங்க? இளவரசி ராஜஸ்ரீயை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இல்ல, அந்த கோகார் சிங் எங்க? கோகார் சிங் அவர் அவருடைய அறையில தான் இருக்க போறாரு. உடனே எங்களை அங்க கூட்டிட்டு போ. இது என்ன? இளவரசி இங்க தான் இருக்காங்க. நீதான் அந்த தேள்களை எல்லாம் அனுப்பியிருக்க. இது எல்லாத்தையும் இளவரசியை கடத்திட்டு போறதுக்காக தானே செஞ்ச. இன்னும் என்னுடைய விளையாட்டு முடியல. என்கிட்ட இருக்கிற இன்னும் பல அரக்க தேள்கள் உங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் எங்களுக்காக? தேள்கள் அங்க தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஏய் கோகார் சிங், ரத்தினக்கல் அங்க இருக்கு. இவன் எங்க இருந்து வந்தான்? என்னுடைய ரத்தினக்கல்லை என்கிட்ட கொடுத்துடு. இது என்ன பெருசாகுது? ஏய் கோகார் சிங், அடுத்தவங்களோட பலத்தை பயன்படுத்திக்கிறவன திருடன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஒரு திருடன். பாபா புடிச்சா புடி. இத அழிக்கவே முடியலையே. இந்த அரக்க தேர்களுடைய ஆட்டம் அடங்காது போல இருக்கு. எவ்வளவு வீரர்களை பயன்படுத்தினாலும் இதுல தோற்கடிக்கிறது நடக்காத காரியமா தெரியுது. தண்ணி, இந்த ரத்தினக்கல்ல உடைக்க கூடாது, அத குளிர வைக்கணும். பீம், உனக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உன்னோட வீரத்தின் காரணமா தான் நாங்க கோகார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சோம். சந்தேகமே இல்ல, டோலக்பூரின் பெருமையே நீதான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ராஜஸ்தானின் பெருமை சூர்மா, டோலக்பூரின் பெருமை சோட்டா பீம். டோலு போலு, என் கோட்டைய பாத்தீங்களா? எல்லாரத விடவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இத யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா இதுக்கு ஒரு கொடி இருந்தா பாக்க இன்னும் நல்லா இருக்கும். என்னாச்சு காளியா? அச்சோ, ஓ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. டைம் மிஷின்ல வந்து போகும்போது என்னைக்கும் என்னோட லேண்டிங் மிஸ் ஆக தான் செய்யும். நம்ம வெளிய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நான் வரல. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு இளவரசி, அதனால யார் மேல வேணும்னாலும் காரணமே இல்லாம கோபப்பட முடியும். நான் ஒரு இளவரசி. முதல்ல நான் தான் இங்க இருந்து என்ன இளவரசி, இது முதுகுல இருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி போக முடியாதே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தான் முதல்ல இங்க இருந்து போவேன். தனு, என்ன பண்றீங்க? நான் ஒரு இளவரசி. தனு, உப்பெல்லாம் போச்சு. தண்ணுவ தண்ணியில தள்ளிட்டியே. என்ன நீங்க மன்னிக்கணும்.
நீ ரொம்ப கெட்டவன். உன்னை என்ன பண்ற பாரு. அகடம் பகடம் விகடம். எனக்கு பிடிக்கல. என் மேல தூக்கி போடாத. நான் குணமாக மாட்டேன். நீங்க இளவரசியை குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நதிக்கு அந்த பக்கம் போற பாபாவுக்கு குணப்படுத்துற மருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இளவரசிய குணப்படுத்திடு. உண்மையிலேயே நீ இந்த உப்பு முட்டைய அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துதே. அப்போ இளவரசிய நான் குணப்படுத்திடுறேன். இதத்தான் செய்யணுமா? இப்போ இந்த தலைவனுடைய திறமைய பாரு. கலக்குறீங்களே தலைவா. அகடம் பகடம் விகடம். இவங்களை குணப்படுத்திருங்களேன். இவங்களை குணப்படுத்தணும்னா உப்ப அந்த கரைக்கு கொண்டு போய் காட்டு. இப்ப காப்பாத்துங்க, என் தண்டுவை காப்பாத்துங்க. பீம், நீ என் தன்னுவை காப்பாத்திட்ட. கெஞ்சி கேக்குறேன் பாபா, இளவரசியை குணப்படுத்த நிறைவேறும் பீம். நான் குணமாயிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டாக்கிட்ட ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லிச்சாது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்திருக்குன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது.
ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதைப்படுதாவில். எல்லாரும் கேளுங்க, ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதே தான் சொல்லுச்சு, மானும் அதான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு, பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது, உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே பசங்களோ, இன்னி தொட்டு நீங்க எல்லாரும் என்னோட சிஷ்யர்கள். இந்த சேப்ப முண்டை இடுப்புல கட்டுங்கோ. பசங்களா, களரி பயிற்சி எடுக்கும்போ தேகத்துல சக்தி மட்டும் இருந்தா போதாது, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஆத்தியத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல குரு. உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது. எங்க திறமைய பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எங்களுக்கும் பல கலைகள் எல்லாம் தெரியும். இப்போ நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லுங்க. சரி, இப்போ ஒண்ணு பண்ணு. டைவடிச்சு ஒரு கிக்கடி. இது போதாது, மேல இன்னும் மேல. அதோ அத காலால தொடணும். போச்சு போ, இதை என்னால கூட செய்ய முடியல. பயிற்சி, இன்னும் பயிற்சி வேணும். உங்க எல்லாருக்கும் நிறைய பயிற்சி தேவைப்படும். தேகம் இப்படிதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். நீங்க தாவி குதிக்கும் போது கூட உங்க கவனம் தரமேலேயே இருக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. எவ்வளவு நேரம் இப்படி சும்மாவே உட்கார்ந்திருக்கதா? வாங்க, குகை பக்கத்துல நிறைய பழங்கள் இருக்கும்ல, அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடலாம். அங்க இருக்கிற பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அங்கேயே படுத்து தூங்கலாம். இங்க பாருங்களேன், யாரோ உங்களோட பையன் மறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நான் இது வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்குல்ல, நிறைய கலர்லயும் இது இருக்கு. எனக்கு ரெட், எனக்கு பச்சை, எனக்கு ஒயிட். சரி, நான் நீலத்தை எடுத்துக்கிறேன். அது மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. முதல்ல யாரு? இது என்ன தானா நகருது? இப்ப நாம எங்க இருக்கோம்? இத பார்க்க பயங்கரமான காடு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஜக்கு உருட்டுன இந்த தாயம் காடு மாதிரி இருக்க இந்த பகுதியில வந்து நின்னு இருக்கு. சாதாரண விளையாட்டு மாதிரி தோணலை. இந்த மிருகம்னா இவ்ளோ பெருசா இருக்கு. இது சாதாரண மிருகம் இல்ல, இதுதான் டைனோசார். ஆனா இந்த மிருகம் 1100 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி? ஆனா இன்னும் இந்த டைனோசர் அங்கேயே தான் இருக்கு. அதோட காலடியில இருக்கிற அந்த அட்டையை நம்ம எப்படி எடுக்கிறது? இங்க பாரு, நான் உனக்கு கீழே தான் இருக்கேன். இன்னும் முன்னாடி போ பீம். டைனோசரோட காலுக்கு அடியில அந்த போர்டு மாட்டிட்டு இருக்கு. சீக்கிரம் விளையாடுங்க. பீம், முடிஞ்சிடுச்சு. இது ஏதோ பழங்காலத்து அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த விளையாட்டு எப்பதான் முடியும்? இங்க பாருங்க, நாம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையே. இந்த விளையாட்டை நம்ம மறுபடியும் விளையாடலாம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு அதான் ஒரே வழியா இருக்கும். அப்ப நான் தான் மறுபடியும் விளையாடணும். எங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடு. ஆறு விழுந்திருக்கு. இது என்ன எங்கேயும் நகராம இங்கேயே நிக்குது? இது நான் முன்னாடி பார்க்கவே இல்லையே. இங்க பாருங்க, இதுல ஒரு கதவு இருக்கு. இதுல ஆறு தாயம் இருக்கு. இதுல ஒவ்வொரு தாயத்திலையும் 6 விழுந்ததுன்னா, இதோ இந்த கதவுல இருக்கிற மாதிரி 6 12 புள்ளி தானே இருக்கும். 2 தாயத்திலையும் மொத்தம் 6 புள்ளிகள் விழுந்ததுன்னா நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி கிடைச்சிடும். என்ன விழுந்தது? 1 1 2. 1 1 2. என்ன சொல்ற? 12 விழுற மாதிரி நீ விளையாடு. என்னது? அந்த தாயம் இல்லாம நம்ம எப்படி இங்க இருந்து வெளியே போறது?
நாம தப்பிச்சிட்டோம் ஏ என்னோட ஹோம்வொர்க் நோட்புக் ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எழுதினதை நான் இதுக்குள்ள தானே வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையை நான் இங்க தானே வச்சேன். எங்க என்னோட போட் எங்கப்பா போச்சு? அது இல்லனா என் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு நான் எப்படி போவேனே தெரியலையே. எங்க எங்க லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அட எங்க போச்சு லட்டுலாம்? நம்ம எல்லாரோட முக்கியமான பொருட்களும் எப்படி ஒரேடியா காணாம தேவைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு தேட நாங்களும் உதவி ஆமா உனக்கு எப்படி எல்லாமே? ஏன்னா நாங்க தான் உங்களோட பொருட்களை ஒளிச்சு வச்சிருக்கோம். ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க கூட ஒரு போட்டி வச்சுக்கணும். அப்ப சரி, இதுதான் கடைசி போட்டி. இதுக்கப்புறம் எந்த போட்டியும் வச்சுக்க வேண்டாம். இதுல தோக்குறவங்க அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன சரியா? எந்த மாதிரி போட்டி போடணுங்கிறீங்க? கபடி. எங்க கூட நீங்க கபடியில போட்டி போடணும். கபடி 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 கபடி. என்ன ஓகேவா? பல்வான்பூர் காரங்க எல்லாரும் பல்வான் மாதிரி இருக்காங்க. டோலக்பூர் காரங்கள பாரு மெலிசா இருக்காங்க. ஆனா ஞாபகம் வெச்சுக்கோ, ஜெயிக்க போறது டோலக்பூர் தான். ஏனா கபடி 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 கபடி. ஜக்கு இப்ப நீ என்ன அவுட் ஆக்கிட்டியா? கபடி கபடி கபடி. அப்படியே ஜம்ப் பண்ணி போய் அவனோட காலை டைட்டா புடிச்சிட்டான். கபடி கபடி கபடி. ஏய் அங்க பாரு, பறவை பறவை அங்க பாரு. கபடி 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 கபடி. இதோ இவர்தான் கபடியோட கில்லாடி கிங். அப்படியே தூக்கி போட்டு பந்தாடுவான் பாரு. கபடி 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 கபடி. என்னது இது? இவன் சொல்லாம இவனுக்கு பதிலா கேட்க சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம், ரொம்ப போங்காட்டம். இவ்வளவு நேரமா எங்க எல்லாரையும் ஏமாத்தி இப்படிதான் நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. கபடி 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 கபடி. அப்படியா? அப்ப இதுதான் விஷயமா? நீ உன் வாயை மட்டும்தான் அசைச்சிட்டு இருந்திருக்க. எப்ப அவன் பேசுறத நிறுத்தினானோ அப்பவே நீயும். இவ்வளவு நேரமா எங்க எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்தி இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லு. இவங்க ஒரே மூச்சுல எப்படி கபடி கபடின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. இதுக்கு மேலே எங்க கிட்ட தோக்க போறீங்களா இல்ல இதுவே உங்களுக்கு போதுமா? மரியாதை எங்க பொருட்களை திருப்பி கொடுத்துருங்க. நாங்க ஒண்ணு தோத்து போகல. நான் கபடியில கில்லாடி கிங். நான் என்னைக்கும் தோக்கவே மாட்டேன். நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்ட. கொஞ்சம் இரு ராஜு, நாம ஏன் இன்னொரு போட்டி வச்சுக்க கூடாது? அதாவது நாம லட்டு போட்டி வச்சுக்கலாமே. யாரு வேகமா நிறைய லட்டு சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இது கூட நல்லா தான் இருக்கு. லட்டு சாப்பிடுறதுல நீ என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. நன்றி. பாத்தீங்களா, உரியடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு.